வனாந்தர பகுதியிலே சுற்றி கொண்டிருந்தார்கள். அந்த எகிப்தின் பார்டர்ல சுத்திக்கிட்டே இருந்தான். இப்ப பார்க்கும்போது யோர்தானை தாண்டும் பொழுதுதான் அவர் கானானுக்குள்ளாக பிரவேசிக்க ஆரம்பிக்கிறார்கள். ஆமா, யோர்தானை தாண்டும் பொழுது எரிகோ பட்டணம் சமீபமாக இருக்கிறது. அந்த எரிகோ பட்டணத்துக்கு அதை உள்ள போகும் பொழுது முற்றிலுமாக அந்த கானானை அவர் சுதந்திரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இந்த நாள்ல யோர்தான் உங்களை அழுத்தி கொண்டிருக்கலாம். யோர்தானுக்கு அப்புறம் கவலை கொள்ளாதீர்கள். கில்காலுக்குள் வரும்பொழுது கில்கால் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமையும். அந்த கில்கால் என்பது நிந்தையை கர்த்தர் புரட்டி போடுகிறார். ஆம், குடும்பத்துல திருமணம் ஆகவில்லை என்கிற ஒரு நிந்தை, பிள்ளை இல்லை என்கிற ஒரு நிந்தை, பிசினஸ் டெவலப்மெண்ட் இல்லைங்கிற நிந்தை, பொருளாதார பற்றாக்குறை என்கிற நிந்தை, இந்த நிந்தையை கர்த்தர் இந்த கால வேளையில சரி செய்கிறார். அந்த நிந்தையை இந்த நாள்ல தெய்வம் அதை சரி செய்யறதை பார்க்கிறோம். எனவே அவரை தியானியுங்கள், அவருடைய வார்த்தையை தியானிங்கள். யோசுவா கர்த்தருடைய வார்த்தை இரவும் பகலும் தியானிக்கும்படி கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தை, இந்த தீர்க்கதரிசனமான வார்த்தை, இந்த எழுதப்பட்ட வார்த்தை உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக என்று சொல்லும் பொழுது யோசுவாவும் யோசுவாவை சார்ந்த மக்களும் அந்த புதிய அந்த வழி மக்கள், வனாந்தரத்தில் பிறந்த புதிய மக்கள் யோசுவாவின் வார்த்தையை கேட்டு அதை கர்த்தருடைய வேதத்தை தியானிக்க ஆரம்பித்தார்கள். தியானிக்க ஆரம்பிக்கும் பொழுது இப்பொழுது கானானை சுதந்திரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். நிந்தை இல்லாத வாழ்க்கைக்குள்ளாக வந்து விட்டார்கள். எனவே இந்த நாள்ல அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமா, அவன் செய்வதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் கர்த்தர் சொல்ற. சங்கீதம் வாசிக்கும் பொழுது, சங்கீத புத்தகம் 1ஆம் அதிகாரம் சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது அவன்